டாக்டர், ஒரு யூராலஜிஸ்ட்டா நீங்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்ளோ தண்ணீ குடிக்கணும்னு சொல்லுவீங்க? வணக்கங்க. நான் உங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் ராஜ், நிரஞ்சன் மருத்துவமனை, பெரம்பலூர். இதுக்கு ஒரு கரெக்ட்டான நம்பர் இல்லங்க. ஆனா உத்தேசமா சொல்லணும்னா, பெண்கள் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீ குடிக்கலாம். ஆண்கள் ஒரு நாளைக்கு 3லிருந்து 3 1/2 லிட்டர் தண்ணீ குடிக்கணும். இப்ப வெயில்ல வேலை செய்றவங்க, ஃபீல்டு ஒர்க்ல போறவங்க, அதிக உடற்பயிற்சி செய்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இதோட வாட்டர் ரிக்வயர்மென்ட் அதிகமா இருக்கும். அவங்க அதுக்கு ஏத்த மாரி தண்ணீ குடிச்சுக்கலாம். அதுக்குன்னு அளவுக்கு மீறி நம்ம லிட்டர் கணக்குல தண்ணீ குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாரி பண்ணா நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். ஏன்னா, நம்ம உடம்புல சோடியம்னு ஒரு உப்பு இருக்குங்க. நம்ம அளவுக்கு மீறி தண்ணீ குடிக்கிறப்ப, இந்த சோடியம் அளவு கடகடன்னு குறைய ஆரம்பிச்சுரும். இதனால தல சுத்தல், தலைவலி, ஒமட்டல், வாந்தி, ஏன் ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா கோமா ஸ்டேஜ் வரை கூட போகலாம். அதனால நம்ம தேவைக்கு ஏத்த அளவு தண்ணீ குடிச்சா போதுமானது. இது நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம நார்மலா யூரின் போற கலரு லைட் எல்லோங்க. இப்ப நம்ம கிட்னி கல்லு பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம், நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறோமோ, அதே கலர்ல வெளியேத்துனா, நம்ம உடம்புல தேவையான அளவு நீர் சத்து இருக்குங்கிறது அர்த்தம். 2வது விஷயம், நம்மளுக்கு ஒன்ஸ் தாகம் எடுக்குதுன்னா, இம்மீடியேட்டா தண்ணி குடிச்சிடுறது நல்லது. ஏதோ இந்த வேலைய முடிச்சுட்டு வந்துடுறேன், அதோ இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது தள்ளி போடாதீங்க. ஏன்னா, நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்கிறப்ப தான், இந்த சின்ன சின்ன உப்புகள்லாம் சேர்ந்து கல் உற்பத்தி ஆகுறது. அதனால தேவைக்கேத்த அளவு தண்ணி குடிங்க. தேவைக்கு மீறி குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. நன்றி.